பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா குருமூர்த்தி அவர்களை நான் மேற்கோள் காட்டணும். அவர் இஸ் அ நேஷனல் ட்ரெஷர், இந்தியாவின் பொக்கிஷம் ஐயா குருமூர்த்தி அவர்கள். இதை நான் சொன்னோன்னே என்னை நீ சங்கி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அவர் ஒரு வேதாந்தவாதி, சரிங்களா? அவர் வேதாந்தவாதி, நான் ஒரு சித்தாந்தவாதி. அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. அது இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவைப்படும் நான் சொல்றேன். நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது, அவரும் என்கிட்ட பேசினது கிடையாது. எல்லா மனிதர்கள்கிட்டையும் சில முரண்கள் இருக்கும். அப்படி சில முரண்கள் ஐயா குருமூர்த்தி கூட இருக்கு. ஆனா அதை தாண்டி அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமா ரொம்ப நேர்மையான ஒரு மனிதரை அவரை நான் பாக்குறேன். எவ்வளோ பெரிய 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 தொழிலதிபர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லா மாநிலத்தில இருந்தும் ஐயா குருமூர்த்தி கிட்ட பேசுறாங்க. சிக்கல்கள்லாம் வராங்க. அவர் நினைச்சிருந்தாங்க எனக்கு இவ்வளவு காசு கொடு, அவ்வளவு காசு கொடு, கான்ட்ராக்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாலே 10,000 கோடி அவர் சம்பாதிக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் பண்ணாம மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸா வாழ்க்கையை நான் நடத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சிந்தனை குருமூர்த்தி சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு பல ஆண்டுகளா என் மனதில் ஓடிட்டு இருக்க சிந்தனை. நம் குழந்தைகளை நாம் லோயர் மிடில் கிளாஸை தான் வளர்க்கணும். ஏன்னா அப்பதான் அவன் நல்லபடியா வளரும், அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். குழந்தைகளுக்கு 2 விஷயம் தலையில போகக்கூடாது. ஒன்னு காசு, இன்னொன்னு புகழ். இது 2 போயிடுச்சுன்னா குழந்தை தன் வாழ்க்கையை இழந்து விடுவான். சிறு வயதிலேயே வெம்பி போன பழம் மாதிரி மாறிடுவான். அதனாலதான் நான் குழந்தைகளுக்கு புகழோ இல்ல பணமோ அதிகமாக வரக்கூடாதுன்னு என் குழந்தைகளுக்கு நான் நினைக்கிறேன்.